எப்பா என்னப்ல நியூஸ் பாத்தீங்களா? என்ன நியூஸ்? அதுல ஒரு பொண்ணு அவளுக்கு உடம்பு சரியில்லாம போகுதாம். அதனால உயிரோட இருக்கும் போதே அவ அவ புருஷனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறாளாம்ப்பா. அப்படியா? சரி, அதுக்கு என்ன? எனக்கும் அந்த மாதிரி ஏதாவது உடம்பு சரியில்லாம போயிட்டுனா நீங்களும் வேற கல்யாணம் பண்ணுவீங்களா? பாய முடியல பேசிட்டாங்க. இல்ல, நீங்க கண்டிப்பா பண்ணிக்கணும். நீங்க ஒத்தையில எப்படி கஷ்டப்படுவீங்களா? நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும் கண்டிப்பா. இல்ல, நீ இல்லாம நான் எப்படி உன்னாக்கா யாரும் எனக்கு இல்ல பாரு. இந்த பாட்டு கேட்டிருக்கியா? அந்த மாதிரிதான் நான் பண்ண மாட்டேன். ஏன் ஆசைக்காகவாது பண்ணிக்கோங்கப்பா. சரிங்களா? பண்ணிப்பீங்களா? அப்போ நல்லா என்ன மாதிரி நல்லா அழகான பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணுங்க. சரியா? அதெல்லாம் எதுக்குல வேண்டாம்ல, நீயே இல்ல அப்ப எனக்கு என்ன? இப்பெல்லாம் சொல்லாதீங்க. அப்புறம் நல்லா இங்க பாருங்க, நல்லா நீளமான முடி இங்க வரைக்கும் இருக்கு. நல்லா புசு புசுன்னு கண்ணெல்லாம் நல்லா சப்பியா இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு பிள்ளைய கத்துக்கலாம். புசு புசுனாப்ல இருக்கும், ஒல்லியா அப்படினாலும் நல்லா இருக்கும். முக்கியமான விஷயம், அந்த பிள்ளையோட பேரு கண்டிப்பா எதுல ஆரம்பிக்கணும் தெரியுங்களா? ஆர்ல தான் ஆரம்பிக்கணும். அவ பேரு எஸ்ல ஆரம்பிக்கும். நீ பாட்டு ஆடுங்க. அப்ப ஏற்கனவே நீ பார்த்துதான் வச்சிருக்க. யார் அந்த எஸ்? எக்ஸா? நான் கேட்கதான் செய்வேன், எப்பா பண்ணிக்கோங்கன்னு. இல்லம்மா, நீ செத்தா நானும் உன் கூட சேர்ந்து செத்துருவேன்னு சொல்ல வாய் வரல. வேற கல்யாணம் பண்ணுவியோ நீனு? உடன்கட்டை ஏறு என் கூட. உடன்கட்டையா? எங்க போனா? எஸ்ன்னு வேற சொன்னா சில்பான் டிவி இருக்குமோ? எப்பா சத்தம் சத்தம். ஐயோ ஆமா. எப்பல ஏம்பல இப்படி ஊரை கூட்டிட்டு சமையல் பண்ணிட்டு அமைதியா வேலை பாருங்கள. ஏம்பல இப்படி சத்தம் போட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்க. எந்த வேலையும் சத்தம் போட பார்க்க முடியாதோ? என்ன ரொம்ப நேரம் சத்தமே இல்லாம இருக்கு? சமையல் பண்ணாலும் இல்லையா? என்னப்பா என்ன சத்தமே இல்லாம படுத்து தூங்கிட்டு இருக்க? நீ தானே சத்தமே போடாம வேலை பாருன்னீங்க. சத்தமே போடாம வேலை பார்க்கணும்னா இந்த வேலையை தான் பார்க்க முடியும். அதான் சத்தம் போடாம பார்த்துட்டு இருக்கேன். சத்தம் போடாதீங்க. சத்தம் போடாதீங்கவா? என்ன வயிறு வேற சத்தம் போடுதே. 2 மணி ஆயிட்டா, பசிக்குமே. வயிறு சத்தம் போடுதா? வயிறு கிட்ட சொல்லு சத்தம் போடாதன்னு, கேக்கும். ஐயோ கிளம்புறேன், இந்தா கேப்போம். இப்பா, இந்த நயன்தாராவோட ஃபர்ஸ்ட் படம் என்னது? ஐயா தோற ஐயா தோற நீ பல்லாண்டு வாழனு ஐயா தோற ஐயா. ஆமாண்ணே. த்ரிஷா அது இல்ல, ஏதோ தெரிஞ்சா பேசுல, மௌனம் பேசியதே. லேசா லேசா நீ இல்லாமல் வாழ்வது லேசா. லேசா லேசா மறந்தே போச்சு. அசின் ஃபர்ஸ்ட் படம்? அசினோட ஐயடா அப்படின்னு சொல்ல தெரியுமா? எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி. உன்னை நினைத்து கிடையாதா? இல்ல ஒரு சாம் கூட நடிச்சிருப்பானே, அது கிடையாதா? தெரிஞ்சா நீ எல்லாம் சொல்லணும், புரியுதா? அப்படி இன்ஃபர்மேஷன்லாம் அப்படி கேதர் பண்ணி வைக்கிறப்ப அப்படி ஞாபக சக்தி வைக்கணும். எப்பவுமே எந்த விஷயம் கிடைச்சாலும் அப்படியே மைண்ட்ல ஏற்றி அப்படியே உள்ள போட்டு வைக்கணும். யாரெல்லாம் கேளுங்க, என்னனாலும் சொல்லுவேன். சமந்தாவோட ஃபர்ஸ்ட் படம் சொல்லு பாப்போம். ஓ நம்ம சாமு சொல்றியா இல்ல சொல்றியா? சமந்தா நம்ம சாம் குட்டி. பானா காத்தாடி மனம் பானா காத்தாடியா பிறக்குதே. பானா காத்தாடி, பானா காத்தாடி. ஹலோ, இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த், புரியுதா? இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த். Thank you. Thank you. Happy wedding anniversary. Happy wedding anniversary.
இன்னைக்கு நம்ம கல்யாண நாள். ஆனா அது ஞாபகம் இல்ல, எல்லா ஹீரோயினோட ஃபர்ஸ்ட் படம். எப்படி இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் அப்படியே உள்ள வாங்கி உள்ள போட்டுட்டே இருக்கணுமா? அதுல இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த் வேற. கல்யாண நாள் ஞாபகம் இல்ல, மத்த எல்லாம் ஞாபகம் இருக்கும். வா நீ உள்ள. மாப்பு போடணுமா? வா உள்ள வா, உனக்கு காப்படிக்காத வச்சு. ஆசை புன்னகை மூஞ்சி 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 மூஞ்சியில்